ஐயோ பரவாயில்ல என்னடா இது? என்ன இது? பிளஸ் டூ இதுல சுடு வெந்நீர் தாண்டா இருக்கும். வேற என்ன இருக்கும்? வாய் ஊத்துறீங்க. வாய் வந்து குத்துறேன் பதில் சொல்றேன். சரி ஐயா போட்டி போட்டியே ஏராஜா குத்தாம பாட்டு பாட மாட்டீங்களோ? குத்தாம பாட்டு பாட மாட்டீங்களா? எனக்கு குத்துக்குதா ஆடி பூரே போட்டி மூச்சு தானே போய்கிட்டு உனக்கு குடிக்காதான் சொல்றான். சாவு வரனா காலிட்டு ஒரு பொழுது என்ன உப்பு வைக்கிறேன். அங்க ஒரு குழந்தை பார்த்துலான்ட்டா சொம்பு வச்சுட்டு வந்தேன். அந்த குழந்தைங்க இந்த உச்சா போயிட்டு நல்லா பை வாங்குற அடி கம்முன்னு போற அடி பையா பை வாங்குற எதில் விட்டா எதில் விட்டா அது சொல்லப்பா பாட்டி எதில் விட்டா பாட்டி எதில் விட்டா போய்கிட்டு இருக்கிறாங்க பூர்ண பூர்ணியா சொன்னா அது பூரண முறையே போட்டி குடிச்சு புளி விட்டோட போட்டி போட்டியே ஆறுமுகம் இந்த பலகாராமியா இந்த பலகாராமியா சத்தியில் வந்து ஆளக்கூடிய வரும் நாரர் புள்ள பிறவனா வந்துகிறார் மாத்திட்டாங்க. சரி நான் நாதார் வந்துகிறார். எங்க இருக்கிறார்? வெளியே இருக்கிறார். கையில பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. சரி வா உட்கார் சாமி. சாமி இரு சாமி உட்கார் உட்காருங்க. சவுட்டு ஒண்ணு உட்கார்றா அசிங்கமா இல்லையா? நீதான சுத்தம் செய்யறாத. தெரிஞ்சாங்க சுவாமி வந்த வேகம். முன்னாகாபி ஐயா உட்கார். ஒரு சுத்தம் பண்றது கிடையாது. அப்படியே பண்ணுங்க. அப்படியே தகராறு ஆங்கில வேற மேடம். சரி நான் சார் டோன்ட் லிசன் மீ. தட்டா பெருமாது உமாலிச்சு போடுறோம். சாரி வந்து டிஸ்டர்ப். ஐ சோ சாரி. ஐ சே கரோ. அண்டர்ஸ்டாண்ட் இட். அரே என்ன செய்வீங்க? சுத்தமா நீ வாசனை தெருவெல்லாம் தெரிச்சு. என்ன வாசனை தருவியும்? ஆத்தூர் கரிமளகா பூனை பீ புண்ணாக்கு. அத்தார் புனகு ஜவ்வாது வாசனை தருவோம். ஆமா உள்ளத வச்சுக்கிறோம். அங்க இடம் வைப்பாங்க. ஆமா ஏண்டா? பாட்டில் தண்ணா வாசனை வரும். பாட்டில் முட்டை வாசனை வராது. அங்கதான் ஓபன் பண்ணோம். ஆமா சாமி உட்கார். குசூடு மூணு உலக சுத்தின்னு வர. ஆமா ஏதோ ஒரு தாம்பு ஒரு மேல வரன்றானோ. கண்ணி வைக்கும் நேரத்தில் மூன்று உலகத்தையும் பவனி வரக்கூடியவன். மூணு உலகத்தையும் அப்படி வராது. நீங்க உலகம்னு சொல்றீங்க. ஆமா அவன் மூணு உலகம் சுத்தி வரன்றான். சரியா? ஏதோ அவன் கண்டத பூரா மூணு வாழ்க்கை சுத்தி வராங்க. ஆமா அப்பனா விழுப்புரத்துல நேரா நம்ம பெருமாளத்தூருக்கு நேரம் நூல்ல வர வேண்டியதானே? ஏன் விழுப்புரம் வந்து திண்டிவனம் வந்து வந்தாச்சு வந்து செய்யார் வந்து ஏன் வர்ற நீ? வேற யாராவது இருக்கண்டா? அப்ப நீ வரல? நான் கிடையாது. நீ வர்றது இல்லையா? சரி உக்காரு. சுவாமிக்கு தேவையானது முக்கன சார் மா பலா வாழைன்றான். சரி சாரு முக்கன சார் முன்னாடியே போய் நானும் அவனை பிசிக்கி பேஞ்சி எத்தின்னு வரோம். மகத்தில் சிறந்து வந்த
சொன்ன ரசம் போடுக்க மாட்டேன்னு ஊறப்பட்ட தும்பல் யாருன்னா அதான் சாப்பிட்டேன். இல்ல சாமி அது எறும்பு ஏற்றிக்கிறாங்க டேய், கையா. போடுவாள் பிஸ்கட் பாக்கெட் தந்து பிச்சு வச்சுக்கிறான் தான் சபையில் அடக்கம் என்பது கிடையாது. அடக்கம் அமரல் ஒழுக்கம் அடங்காத்த அன்றாய் கீ அக்கா அந்த மப்ளர் கீ காட்டு மீச மேலே நான் அப்படி யாரும் வெளில அதுக்காக வந்து உக்காந்துங்கிறான்னு பாக்குறேன். என்னடா சட்டை போட்டு யாரும் உக்காந்துங்கிறான்னு பாத்துக்கிறேன். மீச மாரி மப்ளர் கட்டிக்கிறேன் கீ தான் குட்டி கால்த்தி பார்த்தா குளிர்த்து சொட்டை வச்சு போடுறாங்கன்னா கூட்டு கார்த்தியா தான் அந்த சட்டை போட்டு வந்து உக்காந்துக்கிறேன். இல்ல நான் டேய், எறும்பு கடிக்கிறியா டேய், கைமாத்துறாமா. எறும்பு யாருன்னு எனக்கு தான் கடி உனக்கு தான் கடிக்குதா சட்டை தூக்கிட்டு வர சொல்லிடு அப்பா சோரா சாமி காவல்கார பையன் சரி கோபட கண்ணு மூணு குசு விடு கண்ணு மூணு குசு விடுங்க எதை போய் குச்சிட்டு சூடு ஆறு சூடு ஆறு நல்லா இருக்காது டேய், சூடு ஆறு நல்லா இருக்கு பழச்சாரா என்னடா? டேய் ஏண்டா என் கையால பேசுறாங்க சாப்பிடு டேய் நீ யாரோ ஆ? ஏண்டா ஆ. நீ எந்த ஜாதியோ ஆண் ஜாதி நீ எந்த குலமோ நல்ல தேனி குளம் எந்த கோத்திரமோ சிவகோத்திரம் மோத்தா யார் யாருக்கு உன்னை போய் பெத்தாரோ எங்க ஆத்தா யாரு பார்த்தாலும் எங்க ஆத்தா ஐ வயசு புளியாம இருப்பான் யாருக்கு தெரியும் ஏண்டா உன் கரத்தால் கொடுப்பதை நான் பருக்குவதா அதுக்கு கேவலம் வைடாக்கிழ அவ்வளவு சொத்தம் டேய் வைடாக்கிழ அவ சொத்தத்துல சோள போடும் வைடா சரி விடு அபச்சார பிழை போ. எடுக்கோ எட்டியால புங்கமாங்குதான் ஓதி சை என்ன பண்ண போற தீட்டு பட்டு எடுத்துறா தீட்டு பட்டுச்சா தீட்டு பட்டு போச்சு பணம் கொடுத்தா தீட்டு பட்டுச்சு வாங்காத போயா காலைல மாட்டோம் ஏய் ஆ. நான் சுலோகம் சொன்னா தீட்டெல்லாம் போயிடுண்டா சுலோசனா சொல்ல போறியா இதான் சுலோச்சனாவா என்ன எந்திரிச்சு நாடகம் நடக்குது சுலோச்சனா வந்து நீ தானே சொல்ற என்ன சொல்ல போறேன் ஏய் சுலோகம் மந்திரமா சுலோகம் அப்ப என் கை பட்டுச்சுன்னு தீட்டு கைக்கிற சமஸ்கிருதம் சுலோகம் உங்களுக்கு எல்லாம் சோத்திரமா என்னடா தெரியும் உங்களுக்கு எல்லாம் நீங்க பிராமணா ஆமாண்டா சரி விடு சுக்லாம்பிரதம் சசிவர்ணம் எந்த சசிய சசி வரணும் நீ எந்த சசி ஏண்டா சசியாடா நான் இல்ல கேட்டேன் நீ தானே சொன்ன சசி வரணும் அது கிடையாது சுக்லாம்பிரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசவர்ணம் யாகே சமர்ப்பணம் ஆஹா அச்சர். ஈஹி, ஊஹு, ஏஹே, ஐ, ஔ, நக்கு. ஆமா சொல்லு நான் ஒன்னாவது படிக்கிற உயிர் எழுத்து 12 மெய் எழுத்து 18 ஆய மொத்தம் நீ தானே ஆஹா அப்படின்னா ஓஹோ பலே பலே சொல்லு அதையாடா சொன்னேன் டேய், சாப்பிட விடுறா அவரை. சரி சரி சாப்பிடு சாப்பிடு பருக வேண்டும் பாரு பாரு ஆஹா பருகலாமா இனிமையா இருக்கும் பாரு 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 ஆஹா ஆஹா எவ்வளவு இனிமையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது பருகு பெட்டிய சாமியா ஆஹா என் கையால பெய்து மூக்குல தொடப்பட்டு சரி போரால் போகட்டும் மீது இருக்கிறது ஆ. இதை நீ பருகி விடு யாரு நான் சாப்பிடணும் ஆமா கீ வைங்க ஏண்டா கீ வை ஏய், சாப்பிடுறா ஏங்க கீ வைங்க ஏய், சாப்பிடுறா ஓ கீ வைங்க ஏய், சாப்பிடு மொத்தம் அம்மா அண்ணோட ஓராண்டு சார் ஒச்சராசு கொடுவாங்க ஊருக்கு தெரியாதா உனக்கு ஊண்டு சேர உடம்பு. என் வீட்டு சார் பத்திரமா இருக்கணும் என்ன பண்ணுங்க ஏய் ஓ நான் கைப்படுத்தி சீட்டு ஓட்டு மந்திரம் போடுறேன் நாலு ஆமா. இப்ப நீ கையில குத்து நான் வாங்கி கொடுப்பேனா ஏண்டா? அப்படி சாமி ஒண்ணு இல்ல போ சும்மா தான் ஆக்ஷன் நான் பண்ணாத போ இப்ப நான் போடுறேன் மந்திரம் சொல்லா பண்றியடா புதி பண்ணா உனக்கு அதான நல்லா இருக்கும் ஒண்ணு படியா சேர்ந்தா ஓடுங்கம்மா ஆனா மாடு இருக்குது ஒரு சம வக்கல் என்ன என்ன பண்ணிக்கிறேன் நான் பூ முடிக்கார பண்ணிக்கிறேன் புது பொண்ணா சாங்கனி சங்காங்கனி மாங்கனி மங்காங்கனி படர் படால் பட்டு தும்மு கனாதான் அந்த வெப்பன் செடு ஏய், வாய், போலீஸ் ரைடர்டா. அது வெப்பன் இது வெப்பன் சாமியாரா நோ சாமியாரா என்னப்பா நான் இந்த பழைய சாரத்தாரம் கொடுக்கும் போது என்னை பார்த்து என்ன கேட்டா எந்த ஜாதியோ என்னை பார்த்து எந்த ஜாதியோன்னு கேட்டேன் நான் கேட்டேன்டா உன் ஜாதி பார்த்து தூக்கு மாட்டு தூங்கு
இனிமே வெளிய போனா யாரா ஜாதி பத்தி காப்பியா? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டான். ஆஹா. ஷார் புடு ஷார். பாவடி. மச்சான், சுல்தான். இங்க வா. இத புடி. நான் என்ன பண்றேன்? ஒரு 4 ஐயர் வர வச்சு என்ன பண்றேன்? ஒரு புண்ணியதானம் பண்ணி மெயின் ரோட்டுக்கு போ. ஆர்எஸ் லாரி வரும். ஆமா. கீழ வச்சு நசிக்கி அப்புறம் எத்தனை போ. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வந்து நான் இந்த வெள்ளை பண்ணி கரு பண்ணி காட்டு பண்ணி எல்லாம் கேட்டுக்கிறேன். அதுனா புண்ணியாதானம் செய்யுது அப்படிதான் சொல்றான். எந்த பண்டகாபுரி நாட்டில் பத்மாசுரன் பொற்பாதத்தோடு விளைகிறேன். நலமோடு வாழ்ந்திருக்க வேண்டும் பத்மாசுரா. அவருடைய காவலன் குன்றுவாரி மகள் டொமிக் சூதனை மனதார யாரா வச்சான் பேரு? பேரு என் பக்கத்துல வந்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா தான் புரியல. கம்மா என்ன இது? அவரோட விளையாட்டு பொருள். ஆமா, அப்படிதான் பத்மாசுரா, உன்னை தேடி வர காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய தாயாதிகள் எல்லாம் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள், வரத்தை பெற்றார்கள், மாண்டமடைந்து விட்டார்கள். ஆனால் அதுபோல் நீ இருக்க கூடாது, நிலையாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் நான். தாயாதி வம்சம் சூரபதமன் சிங்கமகன் தாரகன் இரண்யாத்தன் பல அரக்கர்கள் வாழ்ந்தார்கள், அறவே மறந்தார்கள். ஆமா, அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சாகாவரம் வேகாவுடன் போகா செல்வம் என்ற பெரிய வரத்தை பெற்று மாண்டு விட்டார். வரத்தை பெற்றவர் வாழ வழியில்லாமல் மாண்டு விட்டார்கள். ஆனால் அதுபோல் நீ வாழவே கூடாது. இந்த உலகத்தில் நிலையாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். நிலையாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வரத்தை பெற வேண்டும். வரமா? ஆமா. என்ன வரம்? யாரிடத்திலே வரத்தை தெரியுமா? யாரிடத்தில்? முக்கன் படைத்த பரமனிடத்திலே வரத்தை பெற வேண்டும். பரமனிடம்? ஆமா. என்ன வரம் பெற வேண்டும்? எப்படிப்பட்ட வரம் பெற வேண்டும் தெரியுமா? எதிரியோடு உனக்கு யாராவது சமர் செய்தால் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், அதெல்லாம் இதற்காக ஆயுதங்கள் கொண்டு தாக்க வேண்டும். கூடவே கூடாது. அப்படி என்றால் யார் ஒருவன் எதிரியை நீ பார்த்தாலும் அவனை அழிக்க வேண்டும் என்றால் அவன் சிரசின் மீது உன் கரத்தை வைத்தால் அவன் பத்தி எறிய வேண்டும். தாயாதி வம்சங்கள் எல்லாம் சென்றார்கள், பரம்பரை பெற்றார்கள், வாழ வழி தெரியாமல் இருந்து விட்டார்கள். அப்படி இருந்தாலும் ஆயுதம் இல்லாமல், கரத்திலே எந்த துன்பம் இல்லாமல் எதிரியோடு சமர்ப்பித்து வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் யாத்திரம் என்று கரம் வைத்தாலும் அவன் பத்தி எறிந்து சாம்பலாக. ஆமாம், எதிரியோடு சமர் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நாளாகலாம், ஒரு வாரமாகலாம், ஒரு மாதமாகலாம், ஒரு வருடமாகலாம், ஏன் அவ்வளவு நேரம் கூடவே கூடாது. உனக்கு எதிரி ஒருவன் தோன்றினால் அவன் சிரசின் மீது உன் கரம் வைத்தால் பத்தி எறிய வேண்டும். பெற்றுவிட்டால் நீயே வல்லமையை புரிந்தவனாக ஆகிவிடுவாய். அப்படியா? நல்ல நேரத்திலே ஓடி வந்தாய், நன்மாக்கு திரட்டு விட்டாய். செல்கிறேன் இமாச்சலம், சென்று வாருங்கள் சுவாமி. நம்முடைய தாயாதி வம்சம் போல் வாழக்கூடாது என்று ஓடி வந்தார். நாளைக்கு போயா எப்படின்னா யாருன்னா சொல்லி ஹெல்மெட் 2 வாங்கினோம். ஏன்னா டூல் இருக்குதா பாரு ஷோரூம்ல. ஏன்னா வரத்தவர் சொல்லிட்டு போட்டாரு அந்த ஆள் வேற. அப்புறம் இவர் வரம் போய் சிவமட்டம் வரம் வாங்கிட்டா நம்ம மேல தலை மேல கை வச்சா நம்ம எஞ்சி செத்துட்டா எவன் பதில் சொல்றா? ஆளுக்கு ஒரு ஹெல்மெட் ரெடி பண்ணி எப்படின்னா ரெடி பண்ணி வந்துடுறேன். இப்போதைக்கு வேப்பில வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹெல்மெட் வாங்கினது ஹெல்மெட் போட்டுக்கலாம். சரியா? ஹெல்மெட் எங்க போடுவாங்க? தலையில போடுவாங்க. தலை மேல கை வச்சா ஹெல்மெட் சேம் தானே அறிவேன். மசிறு மச்சிடும். உயிர் நண்பன். அப்படி இருக்கும்போது உங்கள் சிறுமதிகரை விட்டார். நம்மளுடைய எதிரிகள் யார்? தாயாதி வம்சத்தை கரவரத்த வேந்தர்கள், அந்த தேவப்பதர்கள். இப்போது எங்கு செல்ல வேண்டும்? இமாச்சலம் செல்ல வேண்டும். இருந்தாலும் கட்டிய மனைவியாக திகழ்ந்தவளோட ஒரு வார்த்தை கேட்டு அவளுடைய அன்பான வார்த்தை அவள் விடைபெற்று செல்ல வேண்டும். விரைவில் சென்று என் மனைவி அழைத்து